வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இந்த கிளாஸ்ல போறதுக்கு முன்னாடி என்னுடைய பெய்டு கோர்ஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கேட்குறேன். இது ஒவ்வொரு வீடியோலையும் யூடியூப்ல இப்போ ரீசெண்டாக சொல்றேன். காரணம் என்னன்னா, நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும், பர்சனலாக மெசேஜ்லையும், ஆப்ல மெசேஜ்லையும், வாட்ஸ்அப் மெசேஜ்லையும், டெலகிராம்லையும் தொடர்ச்சியாக கேட்டே இருந்தாங்க. சார் எப்போ சார் கோர்ஸ் முடிப்பீங்க, ஏன் முடிக்கல, ஏன் டிலே ஆகுது? ஒரு சில பேர் விஷயம் புரியாதவங்க தப்பாகவும் பேசினாங்க. நான் யாருக்குமே பெருசாக ரியாக்ட் பண்ணல. காரணம் என்னன்னா, நான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. நான் எந்த இடத்துலையும் இது நான் பதிவு பண்ணதில்லை. இதே மற்ற யூடியூப் சேனலாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அது ஒரு வீடியோ எடுத்து போட்டு மக்கள்கிட்டலாம் அது ஒரு ஆதரவு சம்பாரிச்சு, அது சம்மந்தமாக கோர்ஸை விற்று சம்பாரிச்சிருப்பாங்க. நான் எதுவுமே பண்ணல. நான் கோர்ஸும், அதாவது குரூப் 1 எக்ஸாமுக்குள்ளார நான் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஹிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரியை முடிக்கல. நான் அடுத்தது குரூப் 1 எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக முடிச்சிடுறேன். அதனால தான் மன்னிப்பு நான் கேட்டது. கெமிஸ்ட்ரி வந்து நம்ம குரூப் 1 ஸ்டாண்டர்ட் எடுக்கலனாலும் அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஹிஸ்ட்ரி வந்து நான் எடுத்துருக்கணும், என்னால் முடியல. இதுதான் ரீசன். ஸோ அதனால என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சவங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே, நம்ம பெய்டு கோர்ஸ் இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அது புரியும் நம்புறேன். ஏன்னா எல்லாருக்கும் என்னோட பர்சனல் விஷயம் எல்லாமே தெரியும். அதனால ரீசன். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அடுத்தது ஹிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ண எந்த பெண்ணை பயன்படுத்தலாம்? இந்த குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, நம்ம 15/6/2025 நடக்க போகுது. ஸோ இதுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்க போகிறாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபில் பண்ணணும். ஓஎம்ஆர் ஷீட்னா என்ன? ஒரு வட்டம் கொடுத்துருவாங்க, பபிள். அதை வந்து கருப்பு நிற பந்து முனை பேனா, பிளாக் பால் பாயிண்ட் பென் மூலமாக அதை நம்ம வந்து ஷேட் பண்ணணும். அதுக்கு எந்த பெண்ணை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய விதமான பெண்ணை சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பெண்ணை தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதை யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, மற்ற பேனாவை காட்டிலும் இந்த பேனாவில் அந்த பந்தின் முனை கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெருசுனா ரொம்ப பெருசாக இருக்காது. அப்படியே ஒரு புள்ளி வச்சா அந்த அந்த பாக்ஸே, அந்த பப்புளே ஃபில் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஆர்டினரி பென்னு அதனுடைய பால் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பென் ரோரிட்டோ ஃபேண்டா ஃப்ளோ, இதுதான் இதனுடைய பேர். சரியா? ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த முனை வந்து இவ்வளோ சின்னதாக இருக்கும். இதனுடைய முனை அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அதாவது இதுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன் சார் இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஏன்னா 3 மணி நேரம் டைம் இருக்குது. 200 கேள்விகள் கேட்க போகிறாங்க. ரொம்ப கடினமாக தான் இருக்க போது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் சார் பயமுறுத்துறீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் கடினம்னு நினச்சி போயிட்டு அங்கே ஈஸியாக இருந்தால் பரவாயில்ல. ஈஸியாக நினச்சி போய் ரொம்ப கடினமாக இருந்தால், டஃப்பாக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். குரூப் 1 எக்ஸாம் எப்பயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். டஃப்ன்றதை தாண்டி ஸ்டாண்டர்டாக தான் இருக்க போகுது. அதை நாம் எதிர்கொள்ள போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை மென்டலாக தயார்படுத்தி வச்சுக்கணும், அதான் முக்கியம். அதில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கில் ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேர் பண்ணுறதும் ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் சொல்லுவாங்க, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். இப்போது இந்த பபுள் உள்ள பெருசு இருக்குப்பா, இதை நம்ம ஷேட் பண்ணோம்னா, ரொம்ப மெலிசா பேனா இருந்ததுன்னா, பால் சைஸ் ரொம்ப 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 சின்னதாக இருந்ததுன்னா, இதை ஷேட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும். இப்படி எடுத்துக்கும். ரைட்டா? இப்படி தான் பண்ணணும். இந்த ஒரு பாக்ஸில் டாட் வைக்கிறது, அல்லது அந்த பபுள்குள்ளார டிக் போடுறது, அல்ல பபுள்குள்ளார இன்ட்டு போடுறது, அல்லது அந்த பபுளை வந்து அரை நிலவு மாதிரி இப்படி பண்ணி வைக்கிறது, அல்லது அதில் வந்து விளையாடுறது, இப்படி கோடுகள்லாம் போட்டு விளையாடுறது, இதெல்லாம் தப்பு. எப்படி பண்ணணும்? ஒரு பபுள் இருந்ததுன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு வட்டம் இருக்குன்னா, அந்த வட்டத்தை ப்ராப்பராக பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான், வேற எந்த கலரோ பென்சிலோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கருப்பு நிற பந்து முனை பேனா, பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணணும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, இதை கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணணும். ஃபுல்லாக அந்த ஒயிட்டே தெரியாத அளவுக்கு, இந்த போர்டில் நான் சொல்கிறேன், அந்த ஷீட்டையும் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு ஷேட் பண்ணிடணும். இப்படி பண்ணாதான் அது கரெக்ட். இப்போ இதில் டைம் ஆகும். ரொம்ப இதனுடைய சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா, நம்ம பண்ண 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 ஒரு பபுளை ஃபில் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுவே இந்த பால் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? நாம் அதை வேகமாக அந்த இடத்துல ஷேட் பண்ணி முடிச்சிட முடியும். அதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த பிளாக் பால் பாயிண்ட் பென், இதை திரும்ப சொல்கிறேன், இதை தான் யூஸ் பண்ணணும், எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேற ஏதாவது பென் இந்த மாதிரி பால் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது குரூப் 1க்குன்னு கிடையாது. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு இதை தாண்டி எஸ்ஐ எக்ஸாம், இந்த மாதிரி எந்தெந்த எக்ஸாம் எல்லாம் ஓஎம்ஆர் ஷீட் வச்சு நடத்துகிறாங்களோ அதெல்லாம் இந்த பெண்ணை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். கட்டாயமாக நான் யாரெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்களோ, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ,
ரிவிஷன் நிறைய பண்ணிட்டு போறாங்களோ அவங்களாம் ஜெயிக்க தான் போறாங்க, பாஸ் பண்ண தான் போறாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நம்பிக்கையோட போறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.